Good morning, students. We are going to see 10th standard mathematics chapter 5 unit exercise பார்த்துக்கிட்டு இருக்கோம் 5th sum. Okay, question read பண்ணுறேன் பார்த்துக்கோ. Without using distance formula, தூரத்திற்கான சமன்பாடு இல்லது தொலைவிற்கான சமன்பாடை பயன்படுத்தாமல், so that the points அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, ஆர் வெர்டிசஸ் ஆஃப் எ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. பட் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்றது 9th ஸ்டாண்டர்டில் படித்தது தெரியும். 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போடுறது. ஓகேங்களா? ரைட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் முடிச்சிடுறது. அதை யூஸ் பண்ணாமல் அப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பாயிண்ட்டை வந்து ஒரு டயக்ராம் மாதிரி ஃபார்ம் பண்ணி மிட் பாயிண்ட் வச்சு செய்யலாம். டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவல் ஆயிரும். பேரலோகிராமுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. டயகனலுக்கு மிட் பாயிண்ட் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. சைடுக்கு வந்து ஸ்லோப்பு, சைடுனா பக்கத்தில் உள்ள சைடு 4 ABBCCDDA ஆப்போசிட் சைட்ஸாக என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் வச்சு நீ செய்கிறனாலும் செய்யி, இல்லையா மிட் பாயிண்ட்டை வச்சு செய்கிறனாலும் செய்யலாம். செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 5th சம்மில் வாட் இஸ் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா, ஏ கொடுத்துருக்கு ஒரு பாயிண்ட்டு -2, -1 சரிங்களா. அடுத்து பின்னு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்கு 4, 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து சின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் 3, 3. நெக்ஸ்ட்டு டின்னு கொடுத்துருக்கோம் -3, 2. இப்போ இதை நம்ம வந்து ஏபிசிடி கொடுத்துட்டேன், இல்லாட்டாலும் நம்ம கொடுக்காம எடுத்துகிட்டு டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டு பேரலோகிராமுக்கு டயகனலுக்குனால ஆப்போசிட் எதுன்னு தெரியாதுல்ல. அப்போ சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டயக்ராம் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆன்சருடைய ஒரு இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். -2, -1 -2, -1 இப்படி வரும். இதுதான் -2, -1 பாயிண்ட்டு சரிங்களா. அடுத்து 4, 0 இப்படி வந்துடும். ரைட்டு, 4, 0. அடுத்து 3, 3 சரி 3, 3. நெக்ஸ்ட்டு -3 + 2. ஓகே, -3 + 2 இந்த வந்துருச்சு. இதுதான் அந்த டயக்ராம். புரியுதா சொல்கிறது? இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஓகேயா, குட். இப்போ இதான் ஒன்று ஏபிசிடின்னு கிளாக் வைஸில் கொடுத்துட்டாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துட்டாலும் சரி, கரெக்டாக வருது. ஏன்னு இங்கே கொடுப்போம், பி சி டி. அப்போ இதை கரெக்டாக அப்படியே கொடுத்து எடுத்துக்கலாம். ஏ பி சி டின்னு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட், எடுத்துட்டேன் லெட்னு. இப்போ டயகனல்ன்றது இது 2 டயகனல். அப்போ இது 2க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். தேர்ஃபோர் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, மிட் பாயிண்ட் ஃபார்முலா உனக்கு தெரியும்ல, x1 + x2/2 y1 + y2/2. ஓகே, குட். அப்போ மிட் பாயிண்ட் இங்கே x1 y1, இது x2 y2, இது x1 y1 ஏதாவது ஒன்று வச்சுக்கோ. இது ரெண்டையும் தான் வெர்டிசஸ் யூஸ் பண்ணுறோம். டயகனல் ரைட், இது ஒரு டயகனல் ஏசின்றது. அப்போ x1 என்ன இருக்குது, -2 + 3/2. அடுத்து -1 + 3/2. அப்போ என்ன ஆயிடுச்சு, 1/2 1 அடிச்சிட்டோம்னா இதுதான் 1. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, இந்த டயகனல். ஓகேங்களா, இது ரெண்டும் சேமாக இன்டர்செக்டாக தான் பார்க்கணும். இப்போ மிட் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா ஸ்லோப்ஸ் சைடு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிஏன்னு சொல்லி ஸ்லோப் ஃபார்முலா இருக்குல்ல. என்ன ஃபார்முலா, y2 - y1/x2 - x1. இதை யூஸ் பண்ணி செய்யலாம். வேறு மெத்தடில் 4 தடவை கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா, உன்னுடைய விருப்பம். நான் வந்து மிட் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ இதை x1 y1 வச்சுக்கோ, இதை வந்து x2 y2ன்னு வச்சுக்கோ. ஓகேயா, ரைட். அப்போ என்ன ஆகுது, 4 - 3/2 0 + 2/2. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது 1/2, இது 1. அப்போ ஆன்சர் எப்படி வந்துருச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ 1 = 2. அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் பிஎஸ்சி = மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டேன் பாரு. 5 மார்க்ஸ் சம்மதெல்லாம் இல்லை, ஸ்லோப் யூஸ் பண்ணி செய்யணும். வெரி குட், தேங்க்யூ.